ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு இனிய காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தர் இந்த நாளை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு நான் உங்களோடு தியானிக்க விரும்புகிற கர்த்தருடைய வார்த்தை ஏசாயா 54:14. நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. நண்பர்களே, வாழ்க்கையில் அநேகருடைய வாழ்க்கையில் ஒரு பயம், ஒரு திகில், ஒரு நடுக்கம் இதெல்லாம் வந்துக்கிட்டே இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, இந்த திகில் இல்லாத வாழ்க்கை, பயம் இல்லாத வாழ்க்கை, கொடுமை இல்லாத வாழ்க்கை ரொம்ப கொடுமையா. நீ காத்திருந்தே இப்படி நாளெலாம் போயிடுச்சு, ஐயா வெயிட் பண்ணியே போயிடுச்சு, எதிர்பார்த்திருந்தே தோல்விடி. இந்த கொடுமைலாம் என் வாழ்க்கை நடக்காது, பயம்லாம் வராது, திகிலெல்லாம் வராது. திகில் ஃப்ரீ லைஃப் அப்படி வச்சுடுமா? பயம் இல்லாத, கொடுமை இல்லாத, திகில் இல்லாத ஒரு ஃப்ரீ லைஃப். பிரைஸ் தி லார்ட். இல்லையா? சில பட்டணங்கள் எழுதியிருப்பாங்கல்ல, என்ன சொல்லுவாங்க? டஸ்ட் ஃப்ரீ கண்ட்ரி அப்படின்னு எழுதியிருப்பாங்க. தூசியே இல்லாத ஊருன்னு சொல்லி. சில தூசியான நகரமே இருக்குது. பிரைஸ் தி லார்ட். மாசு கட்டுப்பாடாக நகரம்னு சொன்னால் உடனே டெல்லி நமக்கு ஞாபகம் வருது. அது மாதிரி நீ கட்டுப்பாடு இல்லாத ஒரு பட்டணமாக, கட்டுப்பாடு இல்லாத ஒரு வாழ்க்கையாக கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். நீ எதை குறித்து பயப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க? எதை குறித்து திகில் அடைஞ்சிருக்கீங்க? உங்கள் பிள்ளைங்களை குறிச்சியா? உங்கள் வருமானத்தை குறிச்சா? உங்கள் எதிர்காலத்தை குறிச்சா? இப்படிலாம் பயந்துகிட்டு இருக்கீங்களா? இதுக்கு ஒரே ஒரு வழிங்க. பைபிள் சொல்லுது, நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய். ஹல்லேலூயா. இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையை விட்டு போகணுன்னா நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் இதுதாங்க. என்ன செய்யணும்? நீதியிலே ஸ்திரப்பட்டிருக்க வேண்டும். நீதியில் அவன் ஸ்திரப்பட முடியுமா? என்ன பிரதர் நீங்கள் சொல்கிறது நல்லா தான் இருக்குது. நீதினா என்னங்க? நம்ம நீதியெல்லாம் அழுக்கான கண்டைகள். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறான், நம்முடைய நீதியெல்லாம் அழுக்கான கந்தைகள் என்று சொல்லுகிறான். அப்போ தேவ நீதினா என்ன? எரேமியா 23:6 சொல்கிறது, தேவனே நமக்கு நீதியானவர், அவருடைய நாமம் என்னவென்று சொன்னால் ஜெகோவா சிக்கன்யூ, நீதியானவர். The Lord is our righteousness. தேவனே நமக்கு நீதியானவர் என்பதுதான் பொருள். ஜெகோவா சிக்கன்யூ. இன்றைக்கு கர்த்தர் உனக்கு நீதியாக இருக்க விரும்புகிறார். அவர் நீதியாக எப்படிங்க மாறுறாரு? பைபிள் சொல்லுது, 1 கொரிந்தியர் 1 கடைசி வருஷத்தை பாருங்க, தேவனாலே அவரே நமக்கு நீதியானார், பரிசுத்தமானார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவுக்குள் நமக்கு நீதி உண்டுங்க. இயேசு கிறிஸ்து அதற்காக இந்த உலகத்தில் வந்தார். 2 கொரிந்தியர் 5 கடைசி வசனத்தை பாருங்க, அவருக்குள் நாம் நீதிமானாக முடியும். அவருக்குள் நாம் நீதிமானாக முடியும். கிறிஸ்துவுக்குள் நம்மை நீதிமானாக்க முடியும். பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமானார், சாபமானார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான், அந்த விசுவாசம் அவனை நீதிமானாக்கினது. இன்றைக்கு உன்னை நீதிகரிக்க, உன்னை பரிசுத்தப்படுத்த என் ஆண்டவராகிய கர்த்தர் அவர் சாபமாயிருக்கிறார். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவளெல்லாம் ஒழிந்து போயின. நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் ஏற்றுக்கொண்டார். நீ நம்ம செய்ய வேண்டியது என்ன? கிறிஸ்துவுக்குள் நீ இருக்கிறாயா? கிறிஸ்துவுக்குள் நீ வாழுகிறாயா? அப்படி நீ வாழும் பொழுது டஸ்ட் ஃப்ரீ மாதிரி இந்த பயம், திகில் எல்லாம் உன்னை விட்டு ஓடிடும். எவ்வளவு ஆண்டவருக்குள்ள நீ விட்டு வேறு விட்டு நீ ஸ்திரமா இருக்கிறியோ அவ்வளவுக்குள்ள உன் வாழ்க்கையில இந்த காரியங்கள் நடைபெறாது. இன்னைக்கு ஒருவேளை இந்த நாளை ஆரம்பிக்கும் பொழுது ரொம்ப பயத்தை, ஏதோ ஒரு காரியத்தை குறித்து பயத்தோட திகிலோட ஆரம்பிக்கிறீங்களா? பயப்படாதீங்க. நீங்க செய்ய வேண்டியது ஆண்டவருக்குள்ளே பலனடையுங்கள், கிறிஸ்துவுக்குள்ளே பலனடையுங்கள். ஆண்டவரே, இந்த நாளில் உம்முடைய பிரசன்னத்தினால் நிரப்பும். நீதியாகிய தேவனே, உம்முடைய நீதினால் நீ ஸ்திரப்படுத்தும் என்று ஆண்டவரிடத்திலே கேளுங்கள். அந்த நீதியான தேவன் உங்களை ஸ்திரப்படுத்தும் பொழுது, அவருக்குள்ளே நீங்கள் வேரூன்றி கட்டப்படும் பொழுது, அஸ்திபாரம் ஸ்ட்ராங் ஆச்சுன்னா என்னதான் காத்தடிச்சாலும் உன் வீடு ஒன்றும் பண்ணாதீயா. அந்த அஸ்திபாரத்தை, அந்த ஆணித்தரமான விசுவாசத்தை உங்களுக்குள்ள கொண்டு வாங்க. இந்த நாள் எல்லா திகில்களும், பயங்களும், கொடுமைகளும் உங்களை விட்டு அகலும். இந்த நாள் ஒரு வெற்றி நாளாக இருக்கும். Have a wonderful blessed day. Amen.